இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு போட்டோவை அனுப்பு, என்னுடைய கோணத்தில் அது சரியாக இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நிராகரித்தவர் இயக்குனர் ஸ்ரீதர், நிராகரிக்கப்பட்டவர் ஹேமமாலினி. இந்த நிராகரிப்பினாலேயே அந்த அம்மையார் இந்திக்கு சென்று வெற்றி பெற்ற பிறகு, என் வாழ்நாளில் என்னை நிராகரித்த தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதம் எடுத்துக் கொண்டதாக என் செவிகளுக்கு வந்தது. இதில் எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. என் செவிகளுக்கு வந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். யாரும் சினிமாவில் பெருசாக வரலாம் நண்பர்களே, நீட்டி முழக்க ஆசைதான், ஆனால் வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்த பாடல்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். எவ்வப்பொழுதெல்லாம் ஒரு கவிஞன் தன் கவிதையை கொண்டு போய் பாட்டுக்குள் செருகுகிறானோ, பாட்டு என்ற சிம்மாசனத்தில் கவிதைக்கு எப்போது முடிசூடுகிறானோ, அப்போதெல்லாம் தமிழ் பாட்டு உச்சத்தில் கொடிகட்டி பறந்திருக்கிறது. நான் இப்போது ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டுமா நண்பர்களே, ஊடக நண்பர்களே? இதோ நேரடி ஒளிபரப்பில் கூட யூடியூப் நண்பர்கள் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்க கூடும். அல்லது நாளை விடுவதற்குள் எப்படி தெரியுமா ஆச்சரியப்பட்டேன் தெரியுமா? நான் இங்கு பேசுகிறேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன். காலையில 5 மணிக்கு எழுந்து 5:45 என் புல்வெளிக்கு வந்து விடுகிறேன் பத்திரிகை படிக்க. 3/4 மணி நேரத்தில் என் யோகாசனமோ நடைப்பயிற்சியோ முடிச்சுட்டு, ஒரு காலையில் பத்திரிகை படிக்கிறதா பைத்தியம் முடிச்சிடும். பத்திரிகை படிக்க உட்கார்றேன். தொலைபேசி வருகிறது 6:15. ஐயா, நேற்று சாயந்தரம் நீங்க பேசின பேச்சு அற்புதம், பின்னிட்டீங்க, இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தவிர்த்து இருக்கலாம். எப்படி? நேற்று மாலை நான் பேசுகிற பேச்சுக்கு அதிகாலை 6:15 வந்து விமர்சனம் வருகிறது, பாராட்டு வருகிறது. பூமாலையோ அம்போ அதிகாலையில் என் மார்பில் விழுகிறது. இவ்வளவு வேகமாக இருக்கு உங்க ஊடகம். உங்க ஊடகத்தை நான் பாராட்டுகிறேன். தயவு செய்து இந்த ஊடக ஆற்றலை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். தயவு செய்து இந்த ஊடகங்களை எங்கள் கலைஞர்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள். தமிழ்நாட்டின் விழுமியங்களை, தமிழ்நாட்டின் மேன்மைகளை, இலக்கியங்களை, நல்லியல்புகளை, இன்னும் செத்து போகாத நீதியை, இன்னும் தோற்று போகாத உறவுகளை, இன்னும் எங்கள் மூதோதையர்களை வழிபடக்கூடிய அந்த முன்னுரிமையை போற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் இந்த ஊடகங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போது சொல்கிறேன், எவ்வப்போதெல்லாம் நல்ல பாடல்கள் வந்து தெரியுமா? கவிஞன் கவிதையை தொட்டுக்கொண்டு எழுதிய போதுதான். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார், வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலை எனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ? வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலை எனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ? இது ஒரு கவிதை, தூரத்தில் இருக்கு. இந்த கவிதையை எங்காவது ஒரு பாட்டுக்குள் வைக்க முடியுமா என்று கவிஞன் காத்திருக்கிறான். ஒரு நல்ல தங்க கட்டி கிடைத்தால் தன் மகளுக்கு எப்படியாவது அதை நகையாக்கி விட வேண்டும் என்று ஒரு தாய் துடிப்பது போல, ஒரு நல்ல கவிதை கையில் கிடைத்தால் அதை பாடலாக்கி விட வேண்டும் என்று ஒரு பாடலாசிரியன் துடிப்பான். அந்த துடிப்பு தான் கலை துடிப்பு. அதுதான் ஒரு மேன்மைக்கான ஒரு உத்தி. இவர் பாட்டால் கவலை இல்லாத மனிதன் ஒரு பாட்டு, சந்திரபாபுக்கு ஒரு பாட்டு, பிறக்கும் போதும் அழுகின்றான் பாட்டு. இந்த கவிதையை தூக்கி அங்க வச்சாரு. எப்படி வச்சாரு? இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்பார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். அதை கொண்டு வந்து இங்க பந்தி போட்டார். இப்போது கவிதையின் அனுபவத்தை, கவிதையின் வீச்சை, கவிதையின் செழுமையை, அதன் பரவசத்தை, கவிதை என்ற உள்ளீட்டை கொண்டு வந்து பாடலுக்குள் அவர் பதியம் போட்ட பொழுது தமிழர்கள் கவிதையும் படித்தார்கள், பாடலும் கேட்டார்கள். இது ஒரு கவிஞர் இந்த மண்ணுக்கு செய்கிற மரியாதை, அவன் கொடுக்கிற சீதனம், அவனுடைய கொடை என்று நீங்கள் கொண்டாட வேண்டும்.
நான் சிந்து பைரவியில ஒரு வரி எல்லாரும் பாராட்டினீங்க. என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேரே. இந்த வரி ஒரு ஒரு மகள் பெறப்பட்டவுடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்டாள். இல்லெஜிட்டிமேட் சைல்டு, முறையற்ற வழியில் பெறப்பட்ட குழந்தை. அவன் கூட்டி போயிட்டான். குழந்தை சாகல, வளருது. குழந்தை வளர்ந்து 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 தாயை கண்டுபிடிக்குது. அந்த தாய் முன்னால ஒரு பாட்டு பாடுது அந்த குழந்தை. பாலச்சந்தர் என்ற மகா கலைஞனுடைய கதையில் ஒரு எவ்வளவு முக்கியமான செய்தி. காளிமுத்து போன்றவர்களுக்கு, நம்முடைய பேரரசு போன்றவர்களுக்கு இப்போ ஏன் நல்ல பாட்டு வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். இசைக்கு பஞ்சமில்லை, மொழிக்கு பஞ்சமில்லை, இயக்குநர்களுக்கு பஞ்சமில்லை, தொழில்நுட்பத்திற்கு பஞ்சமில்லை. எதற்கு பஞ்சம் என்றால், பாடல்களை உட்கார வைப்பதற்கு உங்க கதையில் இடுப்பு இல்லை தம்பி. இந்த குழந்தை எங்க உட்கார வைப்பீங்க? உங்க இடுப்புல உட்கார்ந்தா அந்த குழந்தை வலிக்கு விழுந்து செத்தே போகும். உட்கார இடம் இல்லை. அந்த காலத்துல பாட்டுல தோல்ல ஒரு குழந்தை, கதையின் தோளில் ஒரு குழந்தை, வலத்தோளில் ஒரு குழந்தை, இடத்தோளில் ஒரு குழந்தை, கக்கத்தில் ஒரு குழந்தை, மறுகக்கத்தில் ஒரு குழந்தை, ஓரிடுப்பில் ஒரு குழந்தை, மறு இடுப்பில் ஒரு குழந்தை, இப்படி 6 பாடல்கள் உட்காரும். இன்னைக்கு உட்காருவதற்கு கதையில இடுப்பு இருக்கா? இடம் இருக்கா? நாற்காலி இருக்கா? ஏதாவது ஒரு பாட்டை எழுதி கொடுத்தால் அந்த பாட்டு முதல்ல ஒரு பாட்டு 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கும். பழைய பாட்டெல்லாம் 3 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் தான். இப்போ ஒரு பாட்டு 5 நிமிட பாட்டை 5 நிமிடத்திற்கும் பயன்படுத்துவதற்கு உங்கள் கதை அனுமதிக்கவில்லை. அது அப்படியே பல்லவியை தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆங்கில படங்களை பார்த்து தயவு செய்து நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள், கெட்டவற்றை தள்ளிவிடுங்கள். ஆங்கில படங்களில் வசனத்தோடு வசனமாய், காட்சியோடு காட்சியாய், படத்தோடு படமாய் பாடல்கள் தேய்க்கப்பட்டு விடுகின்றன. இதை நீங்கள் தமிழ்ல கைப்பற்றாதீங்க, பின்பற்றவே வேண்டாம். ஏன்னா தமிழன் பிறக்கும் போது பாட்டு, வளரும் போது பாட்டு, பள்ளியில் சேர்ந்தால் பாட்டு, திருமணத்தில் பாட்டு, பள்ளியறையில் பாட்டு, தாலாட்டு பாட்டு, செத்தால் ஒப்பாரி என்ற எங்கள் தமிழச்சிகளின் திருப்பாட்டு. இப்படி பாட்டில் பிறந்து, பாட்டில் வளர்ந்து, பாட்டில் கழித்து, பாட்டில் லயித்து, பாட்டில் கரைந்து, பாட்டிலேயே முடிந்து போகிற இனம் தமிழ் இனம். பாட்டை நீங்க படத்தை விட்டு தூக்கி விடாதீர்கள். ஸ்கிரீன் பிளே எழுதும் போது நான் கேட்கிறேன், இயக்குநர்களை கேட்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்றது இல்லை வெளியே. இயக்குநர்கள் வந்தோடனே ஸ்கிரீன் பிளே முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு சார். வசனம் முடிச்சாச்சு. பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கீங்களா? என்ன சார் சொல்றீங்க? பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளேயா? அதுதான் முக்கியம். உங்க படத்தில் பாட்டு நிக்கணும்னா பாட்டுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வேணும். உங்க படத்துல எத்தனை பாட்டுன்னு கேட்டா திகைக்கிறார்கள். என்னென்ன பாட்டு? ஒரு 3 பாட்டு 4 பாட்டு வச்சுக்கலாம் சார். எந்தெந்த இடத்துல அதை யோசிக்கலாம் சார். யோசிக்க கூடாது. குழந்தை பிறக்கும் போதே மூக்கும் மொழியும் காதும் நெஞ்சும் கல்லீரலும் சிறுநீரகமும் சேர்ந்து பிறக்கவில்லை என்றால் பிறந்த பிறகு ஒட்ட வைக்க முடியாது தோழர்களே. பிறக்கும் போதே பாட்டோட பிறக்கணும். இங்க பாட்டு இருக்கா இல்லையா? பாட்டுக்கு இடம் இல்லை என்றால் பாட்டை தூக்கி எறிந்து விடுங்கள், தப்பே இல்லை. என் கதைக்கு, என்னுடைய சினிமாவுக்கு பாட்டு என்பது தேவையில்லை. பாட்டு என்பது 6ஆம் விரல், இடைஞ்சல் தேவையில்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஒரு கவலை இல்லை. அந்த நாள் என்ன பாட்டு வேண்டியிருந்ததா? ஒரு பாடலாசிரியன், நான் பாட்டு பரபரப்பா எழுதி கொண்டிருக்கிற போது பாலச்சந்திரனை அழைத்தார். ஒரு படம் நீங்கள் செய்து தர வேண்டும். என்ன சார், எத்தனை பாட்டு? பாட்டே இல்ல. அப்படியா? அவர் என்ன ஏன் கூப்பிட்டீங்க? வசனம் தான் இதுல பாட்டு மாதிரி இருக்கணும், இந்த படத்துக்கு வசனம் எழுதி கொடுங்க. என்ன படம் சார்? வண்ண கனவுகள். கார்த்திக். அடி ஒழுக்குகள் என்று MT வாசுதேவ நாயர் மலையாளத்தில் எழுதி கொடுத்து மம்புட்டி கதாநாயகா நடித்த படத்தை தமிழில் கவிதாலயா வண்ண கனவுகள் என்று எடுத்தது.
பாடல்கள் வைரமுத்து அல்ல, வசனம் வைரமுத்து. 100 நாள் படம் ஒழிச்சு. பாடலின் வேலையை வசனம் செய்வதாக நான் கற்பித்துக் கொண்டு எழுதினேன். நிறைவில்லை, ஆனாலும் கூட கற்பித்துக் கொண்டு எழுதினேன். படத்துக்கு தேவை எழுதிடலாம். ஆனா படம் பிறக்கிற போது, கதை பிறக்கிற போதே நீங்க ஸ்கிரீன் பிளே எழுதிடணும். காளிமுத்துக்கிட்ட எனக்கு பிடிச்சது, இது காட்டுக்குள்ள ஒரு பாட்டு. என்ன பாட்டு சார்? காட்டை நேசித்து காட்டை போற்றி ஒரு பாட்டு. ஏன்? காடுதான் இந்த களத்தின், இந்த கதையின் களம். காடுதான் இந்த படத்தினுடைய உட்கட்டமைப்பு. எனவே காட்டுக்குள்ள போற போது பாட்டு காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. பாலைவனத்தில் இருக்கிற போது மணலை பற்றி பாட்டு, மருதநிலத்தில் இருக்கிற போது நெல்லை பற்றி பாட்டு, குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற போது தேனை பற்றி பாட்டு, காட்டுக்குள்ளே இருக்கிற போது காட்டை பற்றி பாட்டு என்று சொன்னவுடன் நான் என்கிட்ட விட்டுருங்க தம்பி, நான் என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்.